வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட கூத்துப்பட்ட நடிகர் விஜய் சேனாபதி தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். ஒண்டி முனியும் நல்ல பாடணும். இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் எனக்கு மாமனாரா புரோட்டோ முருகேசன்ற ஐயா நடிச்சிருக்காரு. நான் அவர் மரிமோனா பண்ணியிருக்கேன். ரொம்ப யதார்த்தமான ஒரு கதைக்களம். எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஹாப்பியாக நடித்தோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப எல்லாருமே டைரக்டரு சுகவானந்த் சார் ஆகட்டும், கருப்புசாமி ப்ரொடியூசராக இருக்கட்டும், ரொம்ப இயல்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் போயிட்டு ஒரு ஊரில் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலு. இந்த படத்தில் அவ்வளோ அருமையாக ரொம்ப வாழ்விலாக ஒரு பண்ணியிருக்கோம். சூப்பர். இந்த படத்தில் எப்படி சொல்கிறது, ரொம்ப யதார்த்தமாக ஒரு கேரக்டரு. நைஸ். சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் பேசிக்காக என்னோடய பேர் விஜய் சேனாபதி. நான் கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி பட்டறைக்கு முன்னாடியே நான் கேட்குறேன். நான் சரவணபவனில் ஒர்க் பண்ணேன். ஓகே, என்னவா ஒர்க் பண்ணீங்க? சரவணபவனில் செஃப்பாக இருந்தேன். சரவணபவனில் சென்னையில் 7 வருஷமாக, துபாயில் 3 வருஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இருந்தேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, சத்யம் சினிமாஸில் இருந்தேன். ராஜாராணி ஆடியோ லஞ்சும் நான் சத்யம் சினிமாஸில் ஜாயின் பண்ணதும் ஒரே டைம். ஓகே. ஆனால் அட்லி சார்லாம் அவ்வளோ யதார்த்தமாக ரொம்ப அந்யூன்யமாக இருந்தார். ஆக்சுவலாக எனக்கு 11 மணிக்கு இன்ட்ரி அப்பாயின்மெண்ட்டு. நான் 8 மணிக்கு வந்துட்டேன். சத்யம் தேட்டரில் அப்போ அங்கே ஜாபில் ஒர்க் பண்ணோம்னா தேட்டர்லாம் இருக்கலாம் இல்லையா, அங்கே தான் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போ அன்றைக்கி ஆடியோ லஞ்சில் அவ்வளோ துருன்னு இருந்தார். நான் தெரியாத சொல்கிறேன். ஆக்சுவலாக சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் பேசிக்காக அவரோட உடம்பு ஸ்கின் டோனை பார்த்துட்டு யாரையுமே ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்றது அந்த எண்ணங்களில் உடஞ்சதே அவரை பார்த்து தான். ஓகே ஓகே. அவ்வளோ இதுவாக இருந்தார் அவர். நான் ஆஃபீஸ் பாய மாரி தான் நினச்சேன். ஆஃபீஸ் பாய் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா சார்ந்து எதுவுமே தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் மேடைக்கு யாருன்னா பார்த்து தான் தெரிஞ்சுது, ஒரு ஆக்டரு ஒரு டைரக்டரோ எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு பில்டப் இல்லாமல், ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் மாதிரியே காட்டிக்காமல் எல்லா வேலையும் அட்லி சார் அப்படியே வேலை பார்த்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி மேடையில் ஏறின பார்த்து தான் அவர் டைரக்டர்னு எனக்கு அங்கீகாரம் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபீஸ் பாயாக இருக்குமோ அப்படின்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாரையும் இன்வைட் பண்ணதுலேருந்து கொண்டதுலேருந்து எல்லாமே அவ்வளோ அருமையாக பண்ணேன். சூப்பர் சார். எது உங்களை சினிமாக்குள்ளே இழுத்துச்சு? 2 விஷயந்தான். நான் ஊரில் இருக்கும்போதோ இல்லை சொந்தக்காரர் எல்லாமே எங்கள் சித்தப்பா நாடகவாத்தியார். நிறைய நாடகங்கள் பண்ணுவார். நான் நிறைய நாடகங்கள் பார்ப்பேன், போவேன். அதுக்கப்புறம் சினிமா நிறைய விரும்பி நிறைய படங்கள் பார்ப்பேன். நான் சரவணபவன் அந்தமாரி காலகட்டத்தில் ஒர்க் பண்ணும்போது, கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் ஒர்க் பண்ணும்போது, இயல்பாக நான் துபாயில் இருக்கும்போது விவேக் சார் எனக்காக வெயிட் பண்ணி சாப்பிட்டு போனார். உங்களுடைய குக்கிங்காக வெயிட் பண்ணி 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணார் துபாயில். என்ன ஸ்பெஷலாக செய்வீங்க அப்படி? ஸ்பெஷல் அப்போ நான் சவுத் இண்டியன் தான். சவுத் இண்டியன் தோசை, இந்தமாரி வெரைட்டி தோசை இந்தமாரி தான் பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இது பண்ணுவேன். சேம் அங்கே ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாமே எடை போட்டு தான் இது பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் நான் ஒரு ரவுண்டு சுற்றி பெருசாக சின்ன கீலாம் போட்டு ஸ்பெஷலாக பண்ணுவேன். இதுக்கு விருப்பப்பட்டு தான் விவேக் சார் வெயிட் பண்ணியிருக்காரு. விவேக் சார் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி சாப்பிட்டாரு. இந்த மாதிரி என் பேர் சொல்லி கேட்குறாரு. அவர் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்தோம், நேற்று சாப்பிட்டது ஹாப்பியாக இருந்தது. அது நேற்று சாப்பிட்டு மாஸ்டர் இருக்காரா, அந்த மாஸ்டர் இருந்தால் நான் வெயிட் பண்ணி சாப்பிட்றோன்னா அப்புறம் வர வச்சு இது பண்ணி சொன்னாங்க. சினிமாக்குள்ளே எப்படி வந்தீங்க? எது உங்களை ஈர்த்துச்சு? சினிமாவில் சத்யம் சினிமாஸில் ஜாயின் பண்ண இல்லைங்களா, அங்கே தான் நான் நிறைய ஆடியோ லஞ்ச் நிறைய விஷயங்கள் அதை பார்த்து இது பண்ணது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் மணிவண்ணன் சாரோ இல்லை பாரதி ராஜா சாரோ நான் ஹோட்டல் சரவணபவனில் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக பார்ப்பேன். எண்ணங்களில் இருக்கும் நம்ம அப்படின்ற. ஆனால் நான் கேட்டதே இல்லை. அது இந்த சத்யம் தேட்டரில் வேலை பார்க்கும்போது அப்போ சத்யம் தேட்டரில் என்ன போயிட்டுருக்குன்னா, சினிமா 100வது ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. முத நிக்கில் முருகன் சாரும் தேவனி சாரும் தான் மீட் பண்ணி பேசுகிறேன். அப்போ டைரக்டர் ராம் சார் தங்க மீன்களுக்கு நான் சூப்பு செஞ்சு கொடுத்தேன், மித்தானியா சூப்புன்னு. அதில் எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு அந்த படம் பார்க்க. அது பாரதி ராஜா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நான் ரைட் ஹேண்ட் சைடும் ராம் சார் சென்டரில் உட்காந்து படம் பார்த்தோம். அந்த இதெல்லாம் இருக்கும்போது என் நண்பர் ரமேஷ்னு ஒரு நண்பர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கே
குட்டியை நான் ஓட்டிட்டு ஃபுட்டுலாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குற ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் இது பண்ணால் அவர் தான் எனக்கு சொன்னார். அப்படி சொல்லும்போது என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டேன். முடியாத ஒன்றும் இல்லைங்கன்னா ஒரு கம்பெனியில் ரெஃபர் பண்ணார். அப்போ அந்த கம்பெனி போய் பார்க்கும்போது நீங்கள் பண்ணலாங்க, நீங்கள் ஒரு 5 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஓகே. அந்த கம்பெனி பெருசாக சொல்கிற மாதிரி அந்த கம்பெனி இல்லை. அதனால் நான் அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என் மச்சான் என் தம்பி கிட்ட நான் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றபோது என் மச்சான் மும்பையிலேருந்து பூபதின்ட்டு அவன் வந்து இந்த மாதிரி கூத்துப்பட்டுன்னு ஒன்று இருக்காமாம்மா, அது கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு அதே இம்பேக்ட் கேப்பில் சொன்னது. ஓகே. அப்போ வந்து என் தம்பிக்கிட்ட கேட்கும்போது என் தம்பியோட அக்கா வீட்டுக்காரர் தான் பெருமாள்னு மேனேஜர் கூத்துப்பட்டுறையில். அவரை போய் சந்திக்கும்போது தான் என் தம்பிக்கும் என் மச்சானுக்கும் தான் விசாரிக்கே போகிறேன் ஆக்டிங் கோர்ஸுக்கு. அப்படி விசாரிக்க போகும்போது நீங்கள் உள்ள ஜாயின். ஆமாம். அவர் வந்து நான் முத்துசாமியை இருந்துக்கிட்டு, இந்த காலத்துலலாம் யார் என் மாமன் மச்சான் அண்ணன் தம்பிக்கெலாம் வாய்ப்பு சொல்கிற, நீ எப்படி கட்டுவ அப்படின்னா, நான் சம்பாரித்து கட்டுவேன்னு. நீ பண்ணியா, நீ நீ பெரியாளாக வருவ அப்படின்னு அவர் சார் முத்துசாமி ஐயா சார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்னால் முடியுமா ஐயாண்ணா. ஏன் முடியாது, வடிவேல் சார் என்ன படிச்சுட்டாரு, கலைஞர் என்ன படிச்சுட்டாரு, காமராஜர் என்ன படிச்சுட்டாரு, அப்படி ஒரு இதுன்னா நீ பண்ணலாம் அப்படின்னு நல்ல ஒரு ஊண்டுகோலாக இருந்து. ஆமாம். அவர் தான் என் மனசுக்குள்ளே உள்ள ஆசையை வெளிப்படுத்துனது நான் முத்துசாமி ஐயா தான். ஓகே. ஓகே. எண்ணங்கள் செயல் எல்லாமே இருந்தாலும் என்னாலும் முடியுன்றது தன்னம்பிக்கை உருவாக்குனது அவர் தான். அதுக்கப்புறம் 6:00 6:30க்கு தான் கிளாஸு. நான் 5:30 6:00 வந்துடுவேன். அதோட இது அடிப்படையில் நான் ரெகுலராக 3 months முடிச்சுட்டு அப்புறம் 1 year அங்கே தான் இருந்தேன். 1.5 year கிட்ட அங்கே தான் முழுக்க கூத்துப்பட்டியில். ஆமாம். சூப்பர். எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து முத ஐயனார் வீதி. ஆமாம். ஐயனார் வீதியில் ஏவிஎம்மில் ராஜேஸ்வரி ஏவிஎம் தேட்டர் இது ஸ்டூடியோவில் தான் முத நடித்தேன். அதுக்கப்புறம் அந்த பாண்டிங்கை நேற்றுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸ்டூடியோ ஏவிஎம் ஸ்டூடியோவே மறைஞ்சிடுச்சு. ஏவிஎம் சரவணன் சார் இறந்துட்டார். அதில் நடித்து அப்புறம் ஒத்தைக்கொத்த, நாற்காலி, சினம், வட சென்னையில் ராஜன் பசங்கன்ட்டு ராஜன் வகைரான்ட்டு பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தோன்னா ஒரு 80 நாள் வரைக்கும் பண்ணேன். இதை நீங்கள் சொன்னதுனால குறுக்கிறது மன்னிக்கவும். ராஜன் வகைரான்னு தனியாக ஒரு படம் இருக்குது அப்படிங்கிறத சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாங்க, ஒரு பேட்டியில். ஆமாம். எவ்வளோ நாள் ஷூட் போணுச்சு, அது எத்தனை மணி நேரமாக இருக்கும் ஃபுட்டேஜ்? இல்லை அந்த அளவுக்கு தெரியல. நான் நடிச்சதே 80 நாள் நடித்தேன். ஒன்லி ராஜன் வகைரா மட்டும். அது நீங்கள் அப்படி இல்லை. நாங்கள் சமுத்திரக்கனி சார், கிஷோர் சார் எல்லாருமே சேர்ந்து, அமீர் சார் எல்லாருமே சேர்ந்து. அதுதான் கேட்குறேன், அதுதான் ராஜன் வகைரா. ஆனால் எதெல்லாம் வச்சிருக்காரு, நாங்கள் படம் பார்க்கும்போது எங்களோட சீன் அங்கங்கே தெளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும். அது எப்படி கோர்வையாக பண்ணி வெற்றிமாறன் சார் வச்சிருக்கான்னு தெரியல. அது மட்டும் தனியாக வந்தால் எப்படி இருக்கும்? ராஜன் வகைரா மட்டும் தனியாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் விடுதலை 2ல் பண்ணேன். விடுதலை 2ல் சக்கரமில்லில் ஒரு வில்லன் மாதிரி கன்வேவும் பண்ணியிருப்பார். ஹீரோனையும் சேது சாரும் நானும் அப்படி ட்ராவல் பண்ணி முதலாளி பொண்ணு அப்படின்னு ஹீரோ சார்கிட்ட ரஞ்சித் சார் ரொம்ப தங்கலான்ல சார்பேட்டாலே ஆக்சுவலாக பண்ணேன். கொரோனாவோட விஷயமால நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத அதை கண்டினியூ பண்ண முடியல. சார்பேட்டிலேருந்து ரஞ்சித் சார் பழக்கம். ரொம்ப யதார்த்தமான ஒரு டைரக்டர். ரொம்ப வீட்டில் இருந்து எல்லாருமே அவங்க அம்மா குணாவதி அம்மான்ட்டு அவங்களாம் ரொம்ப கேராக பண்ணிக்கிட்டாங்க. தங்கலான்ல அவங்க பொண்ணு பேத்தி நடித்தாங்க. ரஞ்சித் சாரோட தம்பி மகா நடித்தாங்க. அதில் அம்மா பார்க்க வந்ததுனால ரொம்ப அந்நியமாக பேச. சூப்பர். வெற்றிமாறன் கூடயும் வேலை பார்த்துருக்கீங்க, ரஞ்சித் கூடயும் வேலை பார்த்துருக்கீங்க. இவங்க 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் ஒன்றும் இல்லை. வெற்றிமாறன் சாரும் ரஞ்சித் சாரும் ஒரே எண்ணங்கள் செயல் எல்லாமே ஒன்று. ஓகே. சார் வந்து வெற்றிமாறன் சார் எதாக இருந்தாலும் போல்டாக சொல்லிவிடுவார். டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு. அது திட்டு வாங்கின அனுபவம் உண்டா? உண்டு. நான் வட சென்னையில் நான் நடித்து 1/2 மணி நேரத்தை கூப்பிட்டு பேசினார் வெற்றிமாறன் சார். ஆக்சுவலாக அந்த டெத்திஸ் போர்ஷனில் தான் அவ்வளோ பொருளாதார நெருக்கடியாக அவ்வளோ விஷயங்களாக இருந்து அந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சுது. அங்கே போய் நடிச்சுட்டு உண்மையாகவே என்னோடய சூழ்நிலை, எங்கள் அப்பா இறந்துட்டார், அவரெல்லாம் நினச்சி எல்லாருமே நினச்சி அழுதுகிட்டே இருக்கேன். உண்மையாகவே அழுதுட்டுருக்கேன். இடையில வந்து மட்டும் அமீர் சாரை பார்த்து, அண்ணா விட்டு போயிட்டீங்களா அண்ணா, இதுக்கு மேலே யாருண்ணா இருக்கா அப்படின்னு அதை மட்டும் போட்டுட்டு இருக்கேன். 6 கேமரா
6 கேமராவில் எடுக்கிறாங்க, ஒரு கேமரா மட்டும் என் முன்னாடி நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு பார்க்குறாங்க. ஓகே ஓகே. பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சார் கூப்பிட்டாருன்னு எனக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது சார் கூப்பிட்றாரு, வந்து 1 மணி நேரம் ஆச்சு, அதுக்குள்ளே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு போய் நிற்கிறேன். அப்போ அவர் பேசுகிறேன், டேய் யாரா நீ? ஆர்டிஸ்ட் தான் சார். எங்கடா இருந்தேன் இவ்வளோ நாளா? இங்கே தான் சார் ட்ரை பண்ணிடு, இதுக்கு மேலே என் படத்தில் எல்லா படத்திலும் நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன விதமே, என் படத்தில் எல்லா படத்திலும் நடிக்கணும்னு சொன்ன பார்த்து தான் எனக்கு நம்ம நல்லா நடிச்சுன்ற ஒரு எண்ணங்கள். யாரா நீ அப்படின்னு கேட்டதுமே எனக்கு அவ்வளோ இதுவாகிடுச்சு. சூப்பர் சூப்பர். அதோட தொடர்ச்சி தான் விடுதலையிலையும். ஆமாம், விடுதலையிலையும் பண்ணோம். சூப்பர். ரஞ்சித் சாரை பற்றி சொல்லுங்கள், அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கும்? அவங்களோட ஒர்க்கு ரொம்ப ஃபன்னாக, எங்கே இருந்தாலும் விக்ரம் சார் நான் எல்லாமே நடிச்சிட்ருப்போம். ரொம்ப யதார்த்தமாக பேரிட்டு கூப்பிட்டு இங்கே ஆளை காணோம் கூப்பிட்டு அப்படி இது பண்ணுவார். நானே எங்கேயாவது மிஸ் ஆகி எங்கேயாவது இருந்தால் கூட அவர் இது பண்ணுவார். நான் மேக்ஸிமம் மிஸ் ஆக மாட்டேன். நான் கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். கவனிச்சிக்கிட்டே இருந்து என்ன சீன் போக போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரஞ்சித் சார் கூட இருப்பேன். ரொம்ப அந்யூன்யமாக ஒரு எங்கள் அண்ணன், உடன்பிறவாத அண்ணன் மாதிரி. கம்ஃபர்ட் ஜோன், 2 பேருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப கம்ஃபர்ட். அவர்கிட்ட கொஞ்சம் விலகி தான் நிற்கிற மாதிரி. வெற்றிமாறன் சார் அன்பா செலுத்துறது, அவர் கொஞ்சம் பகிரங்கமாக செலுத்துறதுனால அவர்கிட்ட போய் பக்கத்தில் நிற்க முடியாது. ஓகே. இவர் வந்து ரொம்ப தோல் மேல கை போட்டுட்டு பேசுறதுனால இவரை ரொம்ப எப்படி யதார்த்தம். ஆனால் கருத்தியல் ரீதியாக 2 பேருமே ஒரே விஷயத்தை தானே செயல்படுத்திட்டு. ஆமாம், கருத்தியல் ரீதியாக 2 பேருமே ஒன்றா செயல்பட்டு இருக்காங்க. கூகை லைப்ரரி இன்னைக்கு சினிமாவில் எத்தனையோ டீ கலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க தருவாயில் ரஞ்சித் சார் கூகைன்னு ஒரு விஷயம் பண்ணி நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்டருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. சூப்பர். அடுத்து வெற்றிமாறன் சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கனால அடுத்த படம் அசுரன், சாரி அடுத்த படம் அரசன். அரசனில் இருக்கீங்களா? இல்லை, சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது வட சென்னைக்கும் அரசனுக்கும். இல்லை, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. எங்களை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க என்னன்னு தெரியாது. அது நம்ம படம் வரும்போது தான் ஷூட்டிங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும். எப்படி இருந்துச்சு அரசன் ப்ரோமோ? எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? நான் ப்ரோமோலையும் போய் ஒரு நாள் கூப்பிட்டு ஏவிஎம்மில் போய் ஆக்ட் பண்ணோம். ரொம்ப ஆக்சுவலாக அந்த லாஸ்ட்டு போர்ஷனில் சிம்பு சார் நடிச்சிருப்பார்ல, அந்த போர்ஷன்லாம் அங்கே தான் இருந்தேன். அதெல்லாம் நான் உள்ளே இருந்து ஸ்டூடியோலேருந்து வெளில வருவோம், சார் மேக்கப்போடு வந்து நிற்க, நான் ஒரு செகண்டை பயந்துட்டேன். அப்படியே பயந்து வாங்கினேன் அப்படின்ட்டு நான் வெளில போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்தேன். அதுக்கப்புறம் அவர் ஃபுல் சீன் ஷாட்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப யதார்த்தமாக சார் சொன்னார், தம்பிங்களா நீங்கள் வந்திருக்கீங்க, ஷூட்டிங்கு போகும்போது ஒரு விஷயம் பண்ணுவோம், இதில் வந்து எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் பண்ண போகிறோம், நீங்கள் பெரிய கற்பனை எதுவும் பண்ணிக்காதீங்கடா. கடைசியாக வர அந்த பேக் ஷாட் தானே? ஆமாம், ஒடியாந்து வந்து கொண்டுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது. ஆனால் அந்த யதார்த்தமான ஒரு விஷயம் சார்கிட்ட இருக்குது. நான் வட சென்னையில் ஷூட்டிங் போகும்போதே கூட எங்கே அடுத்த சீனுக்கு போய் நிற்கும்போது இல்லைடா 3 சீன் கழிச்சு தான் அப்படின்னு ஒரு டைரக்டரு இந்த அளவுக்கு யதார்த்தமாக சொல்லுவாரான்றது. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, இது வந்து இதுக்குள்ள இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்துறது நம்மளோட. ஓகே, நம்ம எதுவும் பெருசாக எதிர்பார்க்க தேவை, ஏமாற்றம் அடைய தேவையில்லை. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வெற்றிமாறன் சார்கிட்ட உண்டு. ரொம்ப யதார்த்தமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, அமீர் சாரோட படம் ஒன்று ப்ரிவியூ போயிருந்தேன், போர் பிரேம்ஸ். அங்கே பார்த்தினா அவர் சாரு இருந்தார், அமீர் சார் இருந்தால் படம் பார்க்க போனால், அப்போ சார் புதுசாக ஒரு ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கேன் சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. பட்டுன்னு அங்கே வாட்ச்மேன் அண்ணன் வந்து சார்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல என் தம்பி தான் ஐயா, ஒன்றும் பிரச்சனை. அமீர் சார், வெற்றிமாறன் சார், ஓகே, என் தம்பி தான் ஐயா, என் படத்தில் 100 நாள் நடிச்சிருக்கான் அப்படின்னு தோல் மேல் கட்டிட்டு, நீ பப்ளிக்லாம் கேட்காரா, நீ ஆஃபீஸ் வாடா அப்படின்ட்டாரு. நானும் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 நாள் கழிச்சு தான் ஆஃபீஸே போகிறேன். போனால் நான் போய் எப்போயுமே போனால் அவர் சார் சொன்னாரான்னு தெரில, நான் எப்போ போனாலும் டீ போட்டு கொடுத்துடுவாங்க. லஞ்சு டைம் வந்தால் லஞ்சு கம்பல்சரி சாப்பிட்டு தான் வர அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தேன். சரி, டீலாம் சாப்பிட்டு கிளம்பிட்டேன்.
சாரு எதில் பார்த்தாரு என்ன எதுன்னு தெரியல. கேமரா ஃபுல்லாக ஆஃபீஸில் இருக்குது. கீழே திடீர்னு இறங்கி விளையாண்டாரு. டேய் என்னடா 10 நாளுக்கு முன்னாடி ஃபோட்டோ கேட்ட, நான் மறந்துட்டேன் அதை. வந்து ஏய் நாகராஜ் சார், நாகராஜ் அப்படின்னு கூப்பிட்டு, சார் அண்ணன் என்னை கூப்பிட்டு, நாகராஜ் அண்ணனை கூப்பிட்டு சார் சொல்கிறார், ஏய் சேனாபதிக்கு எத்தனை ஃபோட்டோன்னா எடுத்துக்கோ அனுப்பி விட்றா அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் பண்ணார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப டைரக்டருங்கிறத தாண்டி ஒரு உறவாக பார்க்குறதுங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன் நான் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, லைக் தொடர்ச்சியாக என்னோட படங்களில் நீ நடிக்கணும்னு சொன்னதுனால அரசன்ல நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சினிமாவுடைய வாய்ப்பு அதை தேடுறது அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்குது. இங்கே நிறைய வெளியூர்கள், வெளி மாநிலங்கள் அப்படி போகும்போது அந்தந்த ஊரில் அந்தந்த ஆக்டரை ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட்டு, மேடை நாடகம் ஆர்டிஸ்ட்டோ, தேட்டர் ஆர்டிஸ்ட்டோ, இல்லை கூத்துப்பட்டறையோ அப்படி சூஸ் பண்ணி தான் பசுபதி அண்ணனும், விஜய் சேதுபதி அண்ணனும், தினேஷ் அண்ணன்லேருந்து நிறைய நாசர் சார் வரைக்கும் எல்லாருமே வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ப்ரொடியூசரு சன்னாக இருக்கலாம், இல்லை டைரக்டரோட சொந்தக்காராக இருக்கலாம். அந்தமாரி ஒரு காலகட்டங்கள் உருவாயிடுச்சு. ஓகே. அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக நீங்கள் வாய்ப்புகளை தேடி போயிட்டு தான் இருக்கீங்களா, இல்லை உங்களை தேடி வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, நம்ம தேடி நான் இன்னமும் இந்த ஒண்டிமுனி நல்ல படம் நடிச்சதாகட்டும், அது கூட அது எப்படி சொல்கிறது, இந்த இடங்கள், இந்த செயல்கள் நான் உண்மையாக சினிமாவை நேசிச்சதுனால, நான் ராகவேந்திரா டீ கடையில் நாகராஜன் ஒரு நண்பர் தான் எனக்கு இந்த படத்தை ரெஃபர் பண்ணுறார். ஆக்சுவலாக இந்த படமே டோட்டலாகவே கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் ஆஃபீஸ் போட்டு அங்கே உள்ள ஆட்களை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பரோட்டா முருகேஷ் மாமாவும், விஜயனும், நானும், சித்ரான்னு ஒரு ஃப்ரெண்டு, நாங்கள் 4 பேர் மட்டும்தான் சென்னையிலேருந்து ஒரு ஆக்டராக பண்ணது. ஹீரோனி கூட கோபிச்செட்டிப்பாளையம், மற்ற அனைத்து கேரக்டருமே அங்கே உள்ள ஆட்கள் தான். அப்போ நம்ம ஒரு உண்மையாக ஒரு கலையை, ஒரு சினிமாவை நேசிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒரு மூலயமா ஒரு விஷயம் நடந்தது. சூப்பர். உங்களுடைய ட்ரீம் ரோல் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நான் எனி கேரக்டர் ரோலாக பண்ணும். எனக்கு நண்பர்கள் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த படத்துலேயே கூட நான் ஒரு குடிக்காரன் கேரக்டர் மாரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு ரகுடாக இருந்தாலும் அது ஒரு ஃபன்னாக தெரியுது அப்படின்றது என்ஜாய் பண்ணுறாங்க என்னோட போர்ஷன், என்னோட சீன்ஸில் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே. ரோல் மாடலாக ஒரு நடிகர் அப்படின்னா அது யார் உங்களுக்கு? எனக்கு ரோல் மாடலாக வந்து ஆக்சுவலாக சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார் வந்து பயங்கரமாக பிடிக்கும். அதுக்கடுத்து ஆக்ஷன் படங்களில் அர்ஜுன் சார். சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தது முத எனக்கு சினிமாவுக்கு முன்னாடியே விக்ரம் சாரை பிடிக்க ஆரம்பிச்சிடும். சினிமாவை என்னைக்கு நம்ம பயங்கரமாக இது பண்ணுமோ விக்ரம் சாரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. விக்ரம் சாரோட எண்ணங்கள், செயல் வந்து பயங்கரமான. ஓகே. ரஞ்சித் சார்கிட்ட கேட்டிருக்கீங்களா எப்போ பிர்சா முண்டா எடுக்க போகிறீங்கன்னு? அவருடைய கனவு படம். நான் ரொம்ப இதுவாக இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் இவ்வளோ டீட்டெயிலாலாம் பேச மாட்டேன். போனால் நல்லா என்னை பார்த்து ஒரு ஃபன்னாக பேசியிருக்கோம், ஒன்றாலாம் சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ ஃப்ரீடம்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரே டேபிளில் ரஞ்சித் சார் ஆஃபீஸ் போனாவே அவர் வந்து உட்காந்து சாப்பிட்றா அப்படின்லாம் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு, ஆஃபீஸ் பாய் உள்பட ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு. ஆமாம், நான் போயிருக்கேன், அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எதுவாக இருக்குது, எதை நோக்கி இருக்குது? அடுத்த கட்ட நபருக்கு வந்து அடுத்தடுத்து கேரக்டர் ரோலாக பண்ணணும், கேரக்டர் ரோலாக வாங்கி இது பண்ணணும், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு விஷயமா பண்ணணும். சூப்பர் சார், தொடர்ந்து பயணிங்க. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களை சுற்றி ஒரு நல்ல கதாபாத்திரங்கள் காத்திருக்கு அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணக்கூடிய படங்கள் அப்படிங்கிறது அந்த வகையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி உங்களோட அழகான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக இதில் வந்து ஒண்டிமுனி நல்ல படத்தில் வந்து எனக்கு விஜய் சேதுபதி அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். இதை நிறைய விஷயங்கள் பண்ணவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும். விஜய் சேதுபதி சார் வந்து ஃபஸ்ட் லுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. ரஞ்சித் சார் வந்து டீசர் வெளியிட்டார். மற்ற நிறைய நண்பர்கள்லாம் கரண் கார்கி சார்லாம் படம் பார்த்துட்டு இந்த படத்தை கொண்டாடுற மாதிரி ஒரு இடத்துக்கு அடுத்த பகிர்வை பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார், உங்களோட அழகான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட்டில் விஜய் சேனாபதி கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதேமாரி இன்னொரு செலிபிரிட்டியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.